கடந்த முறையே நீங்கள் மத்திய சென்னை வேட்பாளர் கள நிலவரம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மீண்டும் 5 ஆண்டுகள் கழித்து இந்த முறை நீங்கள் வேட்பாளராக நிற்கிறீங்க. தொகுதியை பற்றியான ஒரு மேலோட்ட பார்வையை சொல்லுங்கள். மழை வெள்ளம் வந்தால் நாங்கள் காப்பாற்றுவோம், நம்ம வந்துட்டு இது வடிகால்கள்லாம் அமைச்சு கொடுப்போம்னாங்க. 4000 கோடி ரூபா போட்டேன்னாங்க. ஆனால் சின்ன ஒரு மழை வந்துச்சுன்னா மொத்த சென்னையும் தண்ணிக்குள்ளே மிதக்கிற லெவலில் தான் இருக்குது. 4000 கோடி இவங்க செலவு பண்ண பிறகும் அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, 22 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் நான் வந்துட்டு இந்த சென்னை தாங்குற அளவுக்கு வந்துருச்சு, 99% வந்துட்டு பணிகள்லாம் நிறைவடைஞ்சிருச்சுன்னு பேட்டி கொடுக்குறாரு. அவரோட போதாத காலம் 22 சென்டிமீட்டருக்கு மழை வந்து தொலைஞ்சிருச்சு. வந்தோன்னு தான் பார்த்தீங்கன்னா தெரியும், மக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு வெளிப்படையாக தெரியுது இவங்க 4000 கோடி ரூபாய் எந்த வாய்க்குள்ளே போட்டாங்க, காவாய்க்குள்ளே போடாமல் எந்த வாய்க்குள்ளே போட்டாங்கன்னு. அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரியுது. பணிகள் நிறைவடையலை, பணிகள் முடியல, அது ஆரம்பித்ததோடு நிற்கிது. பல இடங்களில் சேப்பாக்கன்றது இன்னைக்கு சொர்க்கபுரியா மாறி இருக்குது, மாறப்போகுது. உண்மையில அந்த மாதிரி என்ன இருக்குதா? ஒரு அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு வந்துட்டு வாக்கு செலுத்தணுமா, படித்த இளைஞராக வந்து நிற்கிறேன், நீங்கள் வந்துட்டு மாற்றத்துக்காக வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளோட கொள்கைகளை சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என் புள்ள கஞ்சா கேஸில் போன போது திமுக தான் வந்து காப்பாற்றினா, நீனா என்ன காப்பாற்றின அப்படின்னு கேட்குறாங்க வெள்ள இந்தியா. நான் திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஏமா உன் புள்ள வந்துட்டு கஞ்சா கேஸுக்கு போனா, முதல்ல அவனை கஞ்சா விற்கிற நிலைமைக்கு கொண்டு போய் ஆளாக்குனது யாரு அப்படின்னு கேட்டான். அவர்கள் தான் தான் ஆபத்து ரட்சகன், நம்ம செய்யறது தான் இங்க சரியானது ஒரு அரசியல்ங்கிறத போல ஒரு கட்டமைப்பை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. ஆனா உண்மையிலேயே மக்களுடைய நிலை என்னவா இருக்குதுன்னாக்க, இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு மிக ஏழ்மை நிலையிலையும், அவர்கள் வந்துட்டு ஒரு வேளை நீங்க வந்துட்டு உணவளிக்கிறதுக்கோ, ஒரு வேளை வந்துட்டு கோட்டரை கொடுக்குறதுக்கோ, பிரியாணி கொடுக்குறதோ ஏங்குற நிலைமையிலையும், நீங்க ஓட்டுக்கு கொடுக்குற காசு வந்துட்டு அவ்வளவு தூரம் அவர்களுக்கு பெரிய பணமாக தெரிகிறதாகவும் இதே நிலையில தான் இருக்காங்க. ஒரு செல்வாக்கு மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2வது தலைமுறையில் வந்து செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தவர் முரசொலி மாறன். அவருடைய கோட்டை அப்படின்ற மாதிரியே தான் வச்சுட்டு இருப்பாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வர பட்டியல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எதிர்த்து நம்ம சண்டையிடுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வெல்லலை, அது அடுத்த கட்டம். ஆனா அவருடைய வாக்குகளை சரித்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை குறைஞ்சபட்சம் 15% 18% இந்த மத்திய சென்னைக்குள்ள நம்ம உருவாக்கி காட்டுவோங்கிறதுக்கு உண்டான நீங்க பதிவாகிற வாக்கு சதவீதமே 50% தான். அந்த 50%லதே உங்களுக்கு வந்துட்டு 45% தான் பதிவாகுதுன்னா, மிச்சம் உங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அந்த வாக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சியை நோக்கி திருப்புவதற்குண்டான வேலைகளை வலுவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முறை அதை வெல்லுவோம் நம்புறோம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய மத்திய சென்னை வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவங்ககிட்ட இருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். கடந்த முறையே நீங்கள் மத்திய சென்னை வேட்பாளர் கள நிலவரம்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மீண்டும் 5 ஆண்டுகள் கழித்து இந்த முறை நீங்கள் வேட்பாளராக நிற்கிறீங்க. கடந்த முறை அங்கே முதல்ல தொகுதியை பற்றியான ஒரு மேலோட்ட பார்வையை சொல்லிடுவோம். அடுத்ததாக வந்து கடந்த முறை உங்களுக்கு போட்டியாக இருந்த கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்ன மக்கள்கிட்ட, இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எப்படி அதை திரும்பி பார்க்குறீங்க, அதை பற்றி பேசிடுவோம். குறிப்பாக இப்போது நமக்கு உண்டான தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேப்பாக்கமாக இருக்கட்டும், திருவல்லிக்கேணியாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு துறைமுகமா, வில்லிவாக்கமோ, அண்ணா நகர், இது எல்லாமே திமுகவின் கோட்டை என்று கருதப்படக்கூடிய ஒரு இடங்களாக இருக்குது. இதில் நாங்கள் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம கட்சி எப்படி இருந்தது, எப்படி இயங்கி கொண்டிருந்ததுங்கிறத கண்கூடாக நேராக பார்த்த ஒரு நபராக இருக்கிறேன். ஏன்னா 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம களத்தில் இறங்கி போகும்போது கூட சேர்ந்து வாக்கு கேட்கறதுக்கு 5 தம்பிங்க தான் மொத்தமே இருப்பாங்க. வாக்கு கேட்டு போகிற படையே வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் தான், 5 பேர் தான் இருப்பீங்க. எண்ணி 5 பேர் போவோம். அந்த மாதிரி நிலைமைகள் இருந்துச்சு. மறைக்காம சொல்றீங்க, அது நிலவரம் அதுதான். அன்றைய காலகட்டத்தில் நிலவரம் அதுவாக தான் இருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னாக்க அந்த தொகுதிகளிலே கூட நம்ம வந்துட்டு 10,000 20,000 வாக்குகளை வாங்கியிருந்தோம். மொத்தம் சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு 30,000 வாக்குகள் வாங்கியிருந்தோம். இப்போ இது வந்துட்டு அன்றைய காலகட்டத்தோட நிலவரம். ஆனால் அப்படியே திரும்பி 5 ஆண்டுகள் கழிச்சு அதே தொகுதிக்கு நம்ம போய் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எப்படி கட்சி வளர்ந்து இருக்குதுனாக்க, ஒரு சிறு கலந்தாய்வு போட்டாலே 50 பேர் 60 பேர் வராங்க. ஒரு பகுதிக்கு ஒரு சிறு கலந்தாய்வுன்னு போட்டாலே 50 பேர் 60 பேர் வர்றாங்க. அப்போ எவ்வளவுதான் கோட்டை என்று கருதி கொண்டிருந்தார்களோ அது எல்லா இடமே ஓட்டைகளாக மாறிக்கொண்டு போயிட்டு இருக்கு. அதை ஓட்ட போட்டு நாம் தமிழர் கட்சி ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கு. பல இடங்கள்ல சொல்லுவானுங்க, கரையான்ங்கிறது ரொம்ப சின்னதுதான், ஆனா அது வந்துட்டு கூட்டத்தில் அதிகமாகும் பொழுது எவ்வளவு பெரிய கோட்டையும்
வாக்குகளையும் செல்லரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாம் தமிழர் கட்சி மிக வலுவா செஞ்சுட்டு இருக்கு. அது இந்த முறை பாத்தீங்கன்னாக்க தொகுதியோட நிலவரமே நமக்கு கட்சிக்கு மிக சாதகமான ஒரு நிலையா இருக்குது. எப்படி சொல்றீங்க? இல்ல நமக்கு மக்களையும் போய் சந்திக்கிறோம்ல, மக்களை போய் சந்திக்கும் போது அவங்களுடைய இது நீங்க கேட்டது போலதான் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, இப்ப என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விகளை மக்கள் கேட்கறாங்க. நம்ம கேட்கணுங்கிற அவசியமே இல்லாத அளவுக்கு மக்கள் கேட்கறாங்க. போன முறை வரும்போது இதே தான் சொன்னாங்க, மழை வெள்ளம் வந்தா நாங்க காப்பாத்துவோம், நம்ம வந்துட்டு இது வடிகால்கள்லாம் அமைச்சு கொடுப்போம்னாங்க, 4000 கோடி ரூபாய் போட்டேன்னாங்க. ஆனா சின்ன ஒரு மழை வந்துச்சுன்னா மொத்த சென்னையும் தண்ணிக்குள்ள மிதக்கிற லெவல்ல தான் இருக்கு. இப்பவும் அப்படிதான் இருக்கு. இப்பவும் அதே நிலைமை தான் இருக்கு. 4000 கோடி இவங்க செலவு பண்ண பிறகும் அமைச்சர் பேட்டி கொடுக்குறாரு, 22 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் நான் வந்துட்டு இந்த சென்னை தாங்குற அளவுக்கு வந்துருச்சு, 99% வந்துட்டு பணிகள்லாம் நிறைவடைஞ்சிருச்சுன்னு பேட்டி கொடுக்குறாரு. அவரோட போதாத காலம் 22 சென்டிமீட்டருக்கு மழை வந்து தொலைஞ்சிருச்சு. வந்தோன்னதான் பாத்தீங்கன்னா தெரியும், மக்கள் எல்லாருக்கும் வந்துட்டு வெளிப்படையா தெரியுது இவங்க 4000 கோடி ரூபாய் எந்த வாய்க்குள்ள போட்டாங்க, காவாய்க்குள்ள போடாம எந்த வாய்க்குள்ள போட்டாங்கன்னு அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரியுது. பணிகள் நிறைவடையல, பணிகள் முடியல, அது ஆரம்பிச்சதோட நிக்குது, பல இடங்கள்ல வந்துட்டு இதா இருக்கு. இது ஒரு புறம். ரெண்டாவது பாத்தீங்கன்னாக்க சாக்கடைகளோட அடைப்பு, இந்த கழிவு நீரை வந்துட்டு வெளியேற்றுறது, மழை நீரை வெளியேற்றதுக்குன்னு ஒரு பாதை, கழிவு நீரை வெளியேற்றுவதற்கு அப்படின்னு இருக்கக்கூடிய பாதைகள்லாம் பாத்தீங்கன்னாக்க அண்ணா நகர் போன்ற பகுதிகளில் சரியாக இருக்கும், வில்லிவாக்கத்துல ஓரளவுக்கு இருக்கும். ஆனா அப்படியே சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி இந்த இடத்துக்கெல்லாம் போனோம்னாக்க அவர்களுடைய தொகுதியாக கருதப்படக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் மக்கள் அவஸ்தைப்படுறாங்க. ஏன்னா ஒரு சின்ன மழை, நீங்க பெருவெள்ளம் கூட இல்லை, சின்ன மழை பெஞ்சிச்சுன்னா போதும் இந்த கால்வாய்கள்லாம் பொங்கி வழிய ஆரம்பிக்கும். எங்க பொங்கி வழியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழை மக்கள் வாழக்கூடிய நம்மளுடைய பகுதிகளில் தான் வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே பொங்கி வழிஞ்சு கொண்டிருக்கும். நம்ம வந்துட்டு அவர்கள்ட்ட வீட்டுக்கு போகணும்னா கூட வீட்டு வாசலை தாண்டுவதற்கு நம்ம இந்த கால்வாயை தாண்டி தான் உள்ள போகணும் அப்படிங்கிற நிலை இன்றளவும் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதை எல்லாமே இவர்கள் மாற்றி தருவேன், நான் வந்துட்டு சரி பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி தான் வாக்கு கேட்டு வர்றாங்க. ஆனா தொகுதி பக்கம் திரும்பி போனாங்களா அப்படின்னு கேட்டாக்க போனாங்க. எப்ப போனாங்கன்னா மழை வெள்ளம் வருதா, சன் நியூஸ்காரங்க எல்லாரையும் டிவியோட கூட்டு போயிட்டு ஐயா தயாநிதி மாதிரி 2 போட்டோ எடுத்துட்டு 4 பேருக்கு பரிசு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திருப்பி வந்துட்டாரு. அவ்வளவுதான். தொகுதி மக்கள் அவரை கண் கொண்டு பார்த்ததே இல்லை. எப்ப பார்ப்பாங்க? திருப்பி இந்த தேர்தல் வரும்போது கடைசி 2 நாள், அதுவும் பரப்புரைகள்லாம் வரமாட்டார் அவர். அதுக்கெல்லாம் வந்துட்டு வெயில்ல நிக்கிறது, அலைச்சல், ஐயோ அதெல்லாம் ரொம்ப சிரமம். கடைசி 2, ஏன்னா நான் நேரடியா பார்த்தேன். போன முறையும் களத்துல பாத்தீங்கன்னாக்க வாக்கு கேட்டு போறதுல நாம் தமிழ் கட்சி வலுவா செயல்பட்டுச்சு. சரி, கமலஹாசன் கட்சியும் அவங்க வந்துட்டு வாக்கு கேட்டு கமிலா நாசர் அவர்கள் நின்னாங்க, அவங்களும் வந்தாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா SDPI அந்த கட்சியும் நின்னாங்க, அவர்களும் வந்துட்டு வாக்கு சேகரிக்கிறதுல எல்லா இடங்களுக்கும் பரப்புரைகள்லாம் செஞ்சாங்க. ஆனா கள நிலவரத்துல பாத்தீங்கன்னா அது அதிமுக சார்பாக நின்ற பாமக வேட்பாளரும் சரி அல்லது திமுக சார்பாக நின்ற இவரும் சரி வெளியில வரவே இல்லை. அவங்க அங்கங்க தொகுதி முழுக்க வந்துட்டு அலுவலகங்களை போட்டு வச்சுட்டு லட்சமா செலவு பண்ணிட்டு கோடி கோடியா செலவு பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர ஆள் வந்து மக்களை சந்திச்சு அவங்க வந்துட்டு பரப்புரை மேற்கொண்டாங்கன்னா இல்ல. கடைசி 2 நாள், அதுவும் மாலை 6 மணிக்கு மேல வெயில்லாம் குறைஞ்ச பிறகு நல்ல வாகனத்துல வெளிச்சத்தை போட்டுட்டு அப்படியே கும்பிட்ட மாதிரியே போவாரு. அதுவும் முக்கிய தெருகள்ல மட்டும் போவாரு. போயிட்டு வந்துட்டு வாக்குப்பா எனக்கு அப்படிம்பாரு. அந்த 1 நாள் 2 நாள் தான் மக்களை வர பார்க்க முடியும். தரிசனம் கொடுப்பாரு. அதுக்கு பிறகு தொகுதி பக்கமே வர மாட்டார். இப்படியான தொகுதி போகும்போது எப்படி போவார்னா கட்சியினுடைய கூட்டம் நடக்குது, நிகழ்ச்சி நடக்குது, அதுக்கு போவார். ஒரு அமைச்சர் வந்துட்டு இங்க நிகழ்ச்சிக்கு போடுறாங்க, அதுக்கு போய் கலந்துப்பார். முதலமைச்சர் வர்றாரு, அதுக்கு போய் கலந்துப்பார். இது போல போட்டோ ஷூட் நடத்துறாங்க, அதுக்கு போய் கலந்துப்பார். மாதந்தோறும் நீங்க களத்துக்கு போறீங்களா, மக்களை சந்திக்கிறீங்களா, மக்களுடைய குறைகளை கேட்குறீங்களா, அதை நிவர்த்தி பண்றீங்களான்னு கேட்டாக்க அது செய்யறதே இல்லை. இப்போ நீங்கள் இந்த தொகுதிகளில் சொன்னீங்க சேப்பாக்கன்றது இன்னைக்கு சொர்க்கபுரியாக மாறி இருக்குது, மாறப்போகுது. அது வந்து தெரியும் உங்களுக்கு யாருன்னு, உதயநிதி அவர்களுடைய தொகுதி. அது இப்படியா மாறிடுச்சு, அப்படியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் கிட்டத்தட்ட இருக்கிறது கூட திருவல்லிக்கேணிக்கும் அந்த இதெல்லாம் அப்படி தான் சொல்ல வராங்க. உண்மையிலே அந்த மாதிரி எதனா இருக்குதா? நீங்கள் ஒரு வேட்பாளராக அந்த கவனம் வச்சுக்கிட்டு இருப்பீங்க, தொடர்ச்சியாக அதை அறிஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அது அந்த அளவுக்கு மாறி இல்லை. மக்களோட மனநிலை என்னவா இருக்குதுன்னாங்கய்யா, சென்ற முறை வாக்கு கேட்கும் போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை நான் வந்துட்டு பதிவு பண்ணணும்னே விரும்புகிறேன். ஒரு அம்மா கிட்ட போயிட்டு எனக்கு வந்துட்டு வாக்கு செலுத்தணுமா, படித்த இளைஞராக வந்து நிற்கிறேன், நீங்கள் வந்துட்டு மாற்றத்துக்காக வாக்களிங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்மளோட கொள்கைகளை சொல்லி கேட்கும்போது அந்த அம்மா திருப்பி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என் புள்ள கஞ்சா கேஸில் போன போது திமுக தான் வந்து காப்பாத்தினா, நீனா என்ன காப்பாத்தின அப்படின்னு கேட்குறாங்க வெள்ளந்தியா. நான் திருப்பி ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், ஏமா உன் புள்ள வந்துட்டு கஞ்சா கேஸுக்கு போனா, முதல்ல அவனை கஞ்சா விற்கிற நிலைமைக்கு கொண்டு போய் ஆளாக்குனது யாரு அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு வெளில போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய நிலை என்னவா இருக்கு, மக்களுடைய அறியாமை எவ்வளவு தூரம் இருக்கு, ஆமா எந்த அளவுக்கு அந்த தொகுதியை நீங்க வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அவர்கள்
தான் தான் ஆபத்து ரட்சகன், நம்ம செய்யறது தான் இங்க சரியானது ஒரு அரசியல்ங்கிறத போல ஒரு கட்டமைப்பை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே மக்களுடைய நிலை என்னவா இருக்குதுன்னாக்க, இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு மிக ஏழ்மை நிலையிலையும், அவர்கள் வந்துட்டு ஒருவேளை நீங்க வந்துட்டு உணவளிக்கிறதுக்கோ, ஒருவேளை வந்துட்டு கோட்டரை கொடுக்கறதுக்கோ, பிரியாணி கொடுக்கறதோ ஏங்குற நிலைமையிலையும், நீங்க ஓட்டுக்கு கொடுக்குற காசு வந்துட்டு அவ்வளவு தூரம் அவர்களுக்கு பெரிய பணமாக தெரிகிறதாகவும் இதே நிலையில தான் இருக்காங்க. வாழ்வாதாரம் அவங்களுக்கு முன்னேறிடுச்சு, கொஞ்சம் படிச்சு மேல வந்துட்டாங்க, இல்ல வருமானத்துல மேல வந்துட்டாங்க, அதுதான் அந்த திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ இவர்களோட கோட்டையாக ஏன் இந்த இடம் இருந்து கொண்டே இருக்குன்னாக்க, அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அதே நிலையில் வைத்துக்கொண்டே இருக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது பின்புறமாக இருக்கிற அரசியல்ங்கிறது கேள்வி இந்த இடத்துல இடிக்குது. வறுமையில ஏழ்மையில இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் திமுக கோட்டையா இருக்கும். உறுதியாக அவங்க வந்துட்டு படிச்சுட்டாங்க, முன்னேறிட்டாங்க, வறுமையை விட்டு வெளியில வந்துட்டாங்கன்னாக்க அந்த திமுகங்கிற கோட்டை அங்க இருக்காது. திரும்பி அரசியலை பார்த்துட்டாங்க, அரசியலுக்கு பின்புலத்தில் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டாங்கன்னாக்க திமுகங்கிற ஒரு கட்சியால அவர்களை ஆளவே முடியாது. அப்போ அவர்களை அதே ஏழ்மை நிலையில வச்சிருக்கணும், அதே அறியாமையில வச்சிருக்கணும், அதே மனநிலையில வச்சிருக்கணும். நம்ம ஒரு அடிமை மனநிலையிலே வச்சிருக்கணும். எப்படி இருந்தாலும் உதயசூரனுக்கு தான், எப்படி இருந்தாலும் உதயசூரனுக்கு தான்ங்கிற அடிமை மனநிலையில வச்சிருக்கணும். திருப்பி அரசியலை பார்க்கவே கூடாது, யார் என்ன கருத்துக்களை பேசுறாங்கிறத பார்க்கவே கூடாதுங்கிற ஒரு அடிமை மனநிலையிலே அவர்களை வைத்துக்கொண்டே இருக்க வேண்டிய தேவை திமுகவுக்கு இருக்குது. அதை செய்யல அப்படின்னாக்க திமுகவோட கோட்டையெல்லாம் உடஞ்சி செதஞ்சிருக்கும். எப்போ அந்த தொகுதிக்குள்ள வளர்ந்திருக்கிற டாஸ்மாக் கடைகளை தவிர்த்து வேற ஏதாவது வளர்ச்சி அப்படின்னு பல இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்க முதன்மை சாலைகள்ல சாலை போட்டிருப்பாங்க, பாலங்கள் கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் யாருக்கு உண்டான லாபம்னாக்க, அந்த தொகுதியை சார்ந்த அந்த திமுக காரங்களுக்கு கான்ட்ராக்டருக்கு காசு வரணும். ஏன்னா இந்த 10 ஆண்டுகளாக பட்னியா கிடந்தாங்க. அதிமுக ஆட்சியில இருந்துச்சு, திமுக காரங்க எல்லாரும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு காசே இல்லை, ஆனாலும் நான் கட்சிக்காக செலவு பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் திருப்பி கொடுக்கணும். அப்ப என்ன பண்றது, இந்த கான்ட்ராக்டர் ரோட போட்டு 2வது மாசம் திருப்பி தோண்டு, மழை நீருக்கு போடு, திருப்பி தோண்டு, இது பண்ணு, திருப்பி அடுத்த 2வது வருஷம் திருப்பி ரோட போடு, இப்படின்னு அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் கான்ட்ராக்டர்ல மாமனுக்கும் மச்சானுக்கும் எல்லாருக்கும் போய் காசு சேர்றதுக்கு மக்களுக்காக எல்லாம் மாமனுக்கும் மச்சானுக்கும் காசு போகணும். மக்களுக்காக செஞ்சிருந்தாக்க ஒரு முறை சாலை அமைச்சா குறைஞ்சபட்சம் 5 வருஷத்துக்கு அதுல வந்துட்டு கை வைக்க கூடாது, தரமான சாலையா இருக்கணும். 2 மாசத்துக்குள்ள தோன்றீங்களே, எதுக்காக தோன்றீங்க? அப்ப என்ன திட்டமிடல நீங்க திட்டமிடுறீங்க? மழை நீர்கால இருக்கட்டும், வடிகாலா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு மின் கம்பங்களா இருக்கட்டும், இதையெல்லாம் பதிக்கிறதெல்லாம் பதிச்சு முடிச்சுட்டு ஒரு முறை சாலை அமைச்சா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கை வைக்க கூடாது. அப்படியான நடைமுறை இங்க எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? நீங்க சாலை போட்டுட்டே வருவாரு, பின்னாடியே ஒரு வந்துட்டு ஜேசிபி யந்திரம் வந்துட்டே இருக்கும், பின்னாடியே வந்துட்டு அது தோண்டிகிட்டே போயிட்டு இருக்கும். எதுக்கு நீ எதுக்கு போட்ட, நீ எதுக்கு தோன்ற அப்படின்னு கேட்டாக்க பதில் அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட நிலைமையில நிர்வாகம் இருக்கு, அதை இவங்க திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்காங்க. அதை இவங்க வளர்ச்சின்னு காமிச்சுக்கிறாங்க மக்கள் மத்தியில். உங்களுக்கு தானே நாங்கள் சாலை போட்டு கொடுத்தோன்னு. உண்மை என்னன்னா, அது வந்துட்டு அரசாங்க பணத்தை இவர்களுடைய பாக்கெட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்குண்டான வேலை அது. ஒரு செல்வாக்கு மிக்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2வது தலைமுறையில் வந்து செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தவர் முரசொலி மாறன். அவருடைய கோட்டை அப்படின்ற மாதிரியே தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவர் பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் கிட்டத்தட்ட அதை விட ஒரு பெரிய செல்வாக்கு, மிகப்பெரிய அளவில் வளர்ந்தவர் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படியான வேட்பாளரை தான் நீங்கள் கடந்த முறை எதிர்த்துருந்தீங்க. இந்த முறை யாருக்கு அங்கே வாய்ப்புன்ற மாதிரி நினைக்கிறீங்க? இல்லை, இந்த முறையும் அவருக்கே கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவரே வந்துட்டு அந்த தொகுதியில் போட்டிடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவின் மிகப்பெரிய கோடீஸ்வர பட்டியல்களில் இடம்பெறக்கூடிய ஒரு நபராக அவர் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க எதிர்த்து நம்ம சண்டையிடுறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வெல்லல, அது அடுத்த கட்டம். ஆனா அவருடைய வாக்குகளை சரித்து நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளை குறைஞ்சபட்சம் 15% இந்த மத்திய சென்னைக்குள்ள நம்ம உருவாக்கி காட்டுவோங்கிறதுக்கு உண்டான வேலைப்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது எவ்வளவு காசு அவர்கள் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு தூரம் செஞ்சாலும் சரி, இங்க வாக்கு பதிவாகக்கூடிய வாக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 50% 60% தாண்டதே இல்லை. சென்னை முழுக்கவே பாத்தீங்கன்னா இருக்கும். அதுல குறிப்பாக மத்திய சென்னை, இந்த அண்ணா நகர், வில்லிவாக்கம் பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் 45% பதிவே ஆகுது. அப்ப மீதி வாக்குகள் வந்துட்டு பதிவாகிறதே இல்லை. அது எல்லாமே ஒரு அதிருப்தியாளர்கள். அதுதான், அது அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, என்னத்தை போய் ஓட்டு போட்டுட்டு எப்படி இருந்தாலும் இவங்க தான் வரப்போறாங்க, இவங்க வந்துட்டு இந்த ஓட்டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி இவங்க இதே கழிச்சடை தான் செஞ்சுட்டே இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு அதிருப்தி மனப்பான்மையில இருக்காங்க. எங்களுடைய இலக்கே இப்ப அது போன்ற இளைஞர்களும் அது போன்ற மக்களும் தான்.
அப்ப அவங்கள சென்றடைஞ்சு நீங்க வாக்களிக்க வாங்க. ஒரு மாற்றத்தை நீங்க விரும்புறீங்கன்னாக்க அந்த மாற்றம் உங்கள்ல தான் தொடங்கணும். ஒரு நாள் நீங்க வெளியில வந்து நீங்க செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இந்த மாற்றத்தை மிகப்பெரிய அளவுல கொடுக்கும் அப்படிங்கிறத. நீங்க பதிவாகிற வாக்கு சதவீதமே 50% தான். அந்த 50%லே உங்களுக்கு வந்துட்டு 45% தான் பதிவாகுதுன்னா மிச்சம் உங்களை எதிர்க்கக்கூடிய நபர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அப்ப அந்த வாக்கு சதவீதத்தை நாம் தமிழர் கட்சியை நோக்கி திருப்புவதற்குண்டான வேலைகளை வலுவா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த முறை அதை வெல்லுவோம்னு நம்புறேன். ஒரு நட்சத்திர வேட்பாளர் தயாநிதி கடந்த முறையும் அவர் தான் நின்னாரு, இப்போ இந்த முறையும் அவர் தான்ன்ற மாதிரி நீங்கள் சொல்ல வரீங்க. அப்போ கடந்த முறை ஒரு வாக்குறுதி கொடுத்திருப்பார், மக்களை சந்தித்திருப்பார், திரும்ப அந்த மக்கள்கிட்ட போய் அதே வாக்குறுதிகளை அதே விஷயத்தை இன்னைக்கு பேசுவார்ன்ற நிலையில தான் இன்னைக்கு வந்திருக்கிறாரு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எப்படி நீங்க உடைப்பீங்க? இல்ல, நம்ம நாளையிலிருந்தே நம்ம வந்துட்டு பரப்புரை ஆரம்பிக்கிறோம். அவங்க என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்து வச்சிருந்தாங்களோ அது எதுவும் அழிய போறது இல்லை. எல்லாம் சீட்டுலயும் சரி, இணையதளத்திலயும் சரி, எல்லாம் ரெடியா இருக்கு. மக்கள்கிட்ட எடுத்து காமிப்போம். இங்க பாருங்க அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கறத. எத்தனைய செஞ்சு முடிச்சிருக்காங்கன்னு காட்டுங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீட்டை எதிர்ப்போம், நீங்க நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், நீங்க வந்தாக்க நீட்டை இருக்காதுன்னு நீங்க இப்ப என்னவா மாறி இருக்குது? இல்ல நாங்க வந்தாக்க மோடியை வந்துட்டு எதிர்ப்போம், கோ பேக் மோடின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க என்னவா செஞ்சிருக்கீங்க? சனாதனத்தை எதிர்ப்போம், சாதியத்தை ஒழிப்போம். நீங்க இதே ஐயா தயாநிதி மாறன் தான் வந்துட்டு பிரஸ்ல வந்து கேட்டாரு, நாங்க என்ன தீண்டத்தகாதவங்களா, எங்களை வந்துட்டு இப்படி நடத்துறாங்க அப்படின்னு. அப்ப தீண்டத்தகாதவனா அப்படி நடத்தலாமாங்கிற கேள்வி, தாழ்த்தப்பட்டவர்களா நாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு. அப்ப உங்களுடைய மனப்பான்மை என்னவா இருக்கு, மனநிலை என்னவா இருக்குது? அதே போல நாங்க வந்துட்டு சாதியத்தை எல்லாம் ஒழிப்போம், சாதியத்துக்கு வன்முறைகளை வந்துட்டு அடக்குவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஒரு தண்ணி தொட்டில மலம் கலந்தவனா 2.5 வருஷம் ஆச்சு, நீங்க இன்னும் தேடிட்டே இருக்கீங்க, தொலாவரிங்க உள்ள போட்டு எங்க காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லெவல்ல நீங்க வந்துட்டு உங்களுடைய சனாதனத்தை எதிர்ப்பையும் சரி, சாதிய ஒழிப்பையும் சரி, பாஜக எதிர்ப்புலையும் சரி, இல்ல இஸ்லாமியர்களுக்கு நாங்க வந்துட்டு இஸ்லாமிய சிறைவாசிகளை நாங்க விடுதலை செய்வோம் நீங்க அது அந்த சொல்லிதான் வந்துட்டு இங்க துறைமுகத்துல எல்லாம் அவ்வளவு வாக்குகளை பெற்றீங்க. இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மொத்தத்தையும் அறுவடை செஞ்சுட்டு போனீங்க. இப்ப என்னவா நடந்திருக்கு? இது எல்லாத்தையும் நாங்க மக்கள் மத்தியில உடைப்போம். நீங்க அவர்கள் உறுதியாக இதெல்லாம் எடுத்து கொண்டு போய் அவங்க கொண்டு போய் சேர்த்து மொத்த வாக்குகளையும் அறுவடை செஞ்சுட்டு போறதுக்கு அவங்க செஞ்ச ஒரே விஷயம் என்னன்னாக்க, இஸ்லாமியர்களுக்கு நாங்க பாதுகாப்பா நிற்போம், மோடிக்கு எதிராக நிற்போம், இஸ்லாமியர்களுக்கு விடுதலை செய்வோம். நீங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கீங்களா? அப்ப அவங்களே அதிருப்தியில இருக்காங்க. முழுக்க முழுக்க திமுகவை வந்துட்டு எதிர்க்கக்கூடிய நிலைமைக்கு அவர்களே வந்துட்டாங்க. நாம அவர்களை போய் சந்திச்சு அந்த வாக்குகளை எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்துட்டு உண்மையா செய்யறோம் அப்படிங்கறத நிரூபிச்சாலே போதுமானது. அவர்களுடைய வாக்கு நமக்கானதா இருக்கும். நமக்கானதா இருக்கும். திட்டம் சரியா தான் வச்சிருக்கீங்க. அவர்களுடைய ஆயுதத்தை எடுத்து அவர்களே போட்டு தர்றாங்க. இப்ப நீங்க நம்பி இருக்கிறது முழுக்க முழுக்க வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வரைவுகளை விட திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி இருக்கிறதா எடுத்துக்கலாங்களா? நம்மளுடைய கொள்கை தான் நமக்கு எப்பயுமே அச்சாரங்க. அடிப்படை அதுதான். அதுல இருந்து மாற போறது இல்ல, வழுவ போறது இல்ல. நாம வழுவாம நிக்கிறோங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சொன்னா போதும். அவங்க வந்துட்டு வாக்குறுதிகள் கொடுப்பாங்க, அவங்க வந்துட்டு ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க, இதுதான் எங்களுடைய கொள்கைகள்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கொள்கை முடிவுல இருந்து மாறி அப்படியே நிற்பாங்க. நாம சொல்லக்கூடிய கொள்கை முடிவுல இருந்து நம்ம என்னைக்குமே மாறினதில்லை. இது எங்களுடைய தெளிவான பார்வை. பல விமர்சனங்கள் வந்த போது அந்த விமர்சனங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இதுதான் எங்களுடைய பார்வைன்னு அண்ணன் தெளிவா நிக்கிறார். அப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம மக்கள்கிட்ட உறுதியா எடுத்துட்டு போறோம். தனித்து போட்டினா தனித்து போட்டி தான். இங்க வந்துட்டு தமிழர்கள் எல்லோரும் தமிழர்கள் அப்படின்னாக்கா அவங்க தமிழர்கள் தான். நீ இஸ்லாமியர சிறுபான்மை நீ ஒதுக்காத, அவர்கள் தமிழர்கள்னா தமிழர்கள் தான். எங்களுடைய கருத்து அதுதான். அதுல இருந்து மாற போறதே இல்லை. நீங்க சலுகைகளுக்காக பார்த்து கொண்டு சில விஷயங்களை செய்யறது ஒண்ணு, உரிமைக்காக கோர்றது ஒண்ணு. நாங்க உரிமையை நோக்கி அவர்களுக்கு அழைக்கிறோம். இது போல எங்களுடைய அடிப்படை சித்தாந்தங்கிறத மாற போறதே இல்லை. அதுதான் எங்களுடைய பலம். அதை தூக்கி கொண்டு போய் நிறுத்துவோம். அதே சமயத்துல இவர்களுடைய சித்தாந்தத்துல இவர்கள் எப்படியெல்லாம் தாழ்ந்து போய் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாங்க எடுத்து காட்டுவோம். இப்போ உங்களுடைய திட்டங்கள் வந்து இருக்குல்ல, நாம் தமிழர் கட்சி சார்பாக இந்த மக்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்று இருக்குல்ல, இது அந்த வாக்குறுதிகளை திரும்ப இந்த முறை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? என்ன செய்ய முடியும் அந்த தொகுதிக்கு? இல்லைங்க, இப்போ ஒரே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60% மேலே வந்துட்டு வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிற இடம் அது. நிறைய தொகுதிக்குள்ள நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க. மீதி எல்லாமே அன்றாடம் அரசு ஊழியர்கள் இன்னும் அந்த மாதிரி எல்லாம் தினசரி வேலைக்கு வந்து இருக்கிறவங்க, நடுத்தர வர்க்கம் அப்படின்ற மாதிரி தான் அந்த தொகுதி இது வரைக்கும் இருக்குது. இதுல இருந்து அவங்களை மேம்பட்டவங்களாக கொண்டு வர்றதுக்கு என்ன ஒரு உறுதியான திட்டம் வந்து நாம் தமிழர் கட்சி முன்னோக்கி? உறுதியா சொல்றீங்க. இப்போ நாம வந்துட்டு ஒரு எம்பி மட்டும் வென்றால் கூட செய்வதற்குண்டான வரைவுகள், திட்டங்கள் எல்லாமே இருக்கு. அந்த தொகுதியை மேம்படுத்துவதற்குண்டான திட்டங்கள் இருக்கு. ரெண்டாவது, அந்த தொகுதி மக்களை மேம்படுத்துவதற்குண்டான திட்டங்கள் இருக்கு. ரெண்டும் வேறுபட்டு நான் சொல்லணும்னு விரும்புறேன். இப்போ தொகுதியை மட்டும் மேம்படுத்துறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க,
ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம செய்ய முடியும். ஒன்று, மழைநீர் வடிகால்கள் வந்துட்டு இங்கே சரியாக அமைக்கப்படலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஏன் மழை நீரை முழுக்க முழுக்க வடித்து கொண்டு போய் கூவத்தில் சேர்த்து அந்த கூவத்தை கொண்டு போய் கடலில் சேர்த்து மொத்த மழை நீரையும் வீணாக்கிட்டு 2 மாசத்துல வெயில் அடிச்சோன்னா வறட்சியில் குடத்தை தூக்கிட்டு அம்மாமார்கள் தாய்மார்கள்லாம் வெளியில் நிற்கணும். அப்போ அந்த மழை நீரை சேகரித்துக்கு உண்டான வழிகளை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? இதுதான் எங்களுடைய கேள்வி. நீங்கள் ஏரிகள் குளங்களை வந்துட்டு தூர்வாடுறதா இருக்கட்டும், இல்லை ஏரிகள் ஆக்கிரமிப்புகளை இது எடுக்கிறதா, இது எல்லாமே நாம் தமிழர் கட்சி கொடுத்த வரைவுகள்லேயே நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்க மழை நீரை செறிவூட்டக்கூடிய கிணறுகள் மூலமாக இங்கே சென்னைக்குள்ளேயே நம்ம தேக்கிறது மூலமாக 2 பிரச்சனையை ஒழிக்க முடியும். ஒன்று, மழை பெஞ்சா வெள்ளம் வரும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒழிக்க முடியும். தாழ்வான பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு மழைநீர் தேக்கங்களையும் செறிவூட்டக்கூடிய கிணறுகளையும் கொண்டு வந்து நிலத்தடிக்கு பெய்யக்கூடிய மழையை கொண்டு போயிட்டோம்னாக்க மழை நீர் வந்துட்டு அதிகபட்சமாக பெஞ்சால் கூட நம்மளால வெள்ளம் பாதிக்காம தடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, வெயில் வரும்போது அது வந்துட்டு வறட்சியை கொண்டு வந்து குடங்குடமா நீங்க வந்துட்டு வெயிலில் நிற்கணுங்கிற தேவையும் இது குறைக்க முடியும். இதை ஒரு எம்பி ஜெயிச்சா கூட நம்மளால செய்ய முடியும். இது ஒரு விஷயம். இது எப்படி செய்வீங்க இந்த தொகுதிக்குள்ள? அது குறிப்பா மத்திய சென்னை இல்ல, இப்ப இவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய நிதிகளை எல்லாம் எதுக்காக ஒதுக்குறாங்க அப்படின்னாக்க, ஒன்று, நாங்க மதில் சுவர் கட்டுறோம், இல்ல பேருந்துக்கு நிழல் கட்டுறோம். பேருந்து ஏற்கனவே இருக்கும், பேருந்து நிலையங்கள் இருக்கும், அதை உடைச்சிட்டு திருப்பி நிழல் கொடை கட்டிட்டு இவரோட பேரை போட்டு வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அப்பதான் பேர் வெளியில தெரியும். ரோட்ல போறவங்களுக்கெல்லாம் இவருடைய தொகுதி நிதியில் கட்டியது அப்படிங்கிற பேர் தெரியும். அதுக்காக இவங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம், எங்க பேரெல்லாம் தெரிய வேண்டாம், பூமிக்கு அடியில் போகட்டும், நாங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பூமிக்கு அடியில் போகட்டும். ஆனால் இந்த செறிவூட்டக்கூடிய கிணறுகள்ங்கிறத தாழ்வான பகுதிகள் எது எது அப்படிங்கிறத கண்டறிஞ்சு நம்ம வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு 10 கிணறுன்னு அமைக்க ஆரம்பிச்சா கூட 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 100 கிணறு 150 கிணறு நம்ம கொண்டு போயிட முடியும். அப்போ அந்த கிணறுகள் மூலமாக மழை பெய்யுது, அந்த மழையை நேரடியாக சுத்திகரிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதுலேயே இருக்கும். சுத்திகரித்து சுத்தமான தண்ணியை நேரடியாக நிலத்தடிக்கு கொண்டு போகக்கூடிய கிணறுகள் அது. இதை நம்ம செஞ்சோம் அப்படின்னாலே மழை பெய்ய நேரா நிலத்தடி கொண்டு போயிட்டு வெள்ளம் பாதிப்பு இருக்காது, வறட்சியும் வராது. 2 விஷயமும் நம்மளால வந்துட்டு தடுக்க முடியும் ஒரே திட்டத்தின் மூலமா. அதுக்கான இடங்கள் இருக்குது அந்த தொகுதிக்குள்ளார, உறுதியாக இருக்கு. ஓரளவுக்கு அந்த ஏரிகள் இல்ல, அது அதனுடைய இல்ல இடம்ங்கிறது வந்துட்டு மிகப்பெரிய இடம் தேவை இல்லை இதுக்கு. அதுதான் இதனுடைய முக்கியமான இது. நீங்க சாலையின் நடுவுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க ஒரு சாக்கடைக்கு உண்டான ஒரு மூடி போட்டிருக்காங்க பாருங்க. அந்த ஒரு சாக்கடை மூடியின் அளவு போதுமானது இந்த கிணறை கொண்டு வர்றதுக்கு. அப்ப நீங்க இது வந்துட்டு எங்க வேணும்னாலும் அமைக்கலாம். தொகுதியில எந்த இடத்துல வேணாலும், சாலை ஓரங்கள்ல அமைக்கலாம், சாலைக்கு நடுவில் அமைக்கலாம், எங்க வேணாலும் இதை வந்துட்டு கொண்டு வர முடியும். தாழ்வான பகுதிகள் நம்ம கண்டறிஞ்சு அந்த தாழ்வான பகுதியில ஒரு கிணறோட அளவு தான் அது. அதை கொண்டு வந்து நம்மளால இதை செய்ய முடியும். செய்யறதுக்கு உண்டான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா வெளிநாடுகள்ல இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுல அதை செய்யறது இல்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப இதற்கு அடுத்ததா பாத்தீங்கன்னாக்க வாகன நெரிசல். இங்க சென்னை முழுக்க வந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்க்கப்படுறது வாகன நெரிசல். இப்ப நம்ம இந்த வாகன நெரிசலை குறைக்கிறதுக்கு உண்டான திட்டமாக இவங்க என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா எதுவுமே இல்லை. வாகன நெரிசல் அதிகரிச்சுட்டே இருக்கும், இதுல ஆராய்ச்சி பூர்வமா பார்த்தோம்னாக்க வாகன நெரிசல்கள் எதனால வருது அப்படிங்கறத எடுத்து பார்த்தாக்க 2 முக்கியமான விஷயம் சொல்றாங்க. ஒண்ணு, நம்ம வந்துட்டு இந்த வாகனத்தை எங்க நிறுத்துவதுன்னு தெரியாம தேடிக்கிட்டே அலையும் பொழுது இவர் மெதுவாகிறார், இவருக்கு பின்னாடி இருக்கிற வாகனங்கள்லாம் நெரிசலாகுது. 2வது, சாலை ஓரத்திலே அவர் நிறுத்திட்டு போயிடுறதுனால அந்த இடத்துல மற்ற வாகனங்களால போக முடியாம இது வந்துட்டு நடக்குது. அப்போ இந்த வாகன நிறுத்தங்களை வந்துட்டு நம்ம சரிபர கொண்டு வந்தோம் அப்படின்னா வெர்டிகல் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க, மல்டி லெவல் வெர்டிகல் பார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பல்லடுக்கு நிறுத்தங்கள் இப்பவே இருக்கு. பல மால்ல நீங்க பார்த்துருப்பீங்க, காரை கொண்டு போய் நிறுத்தணும்னா ஒரு மெஷின் மேலே தூக்கிடும், அடுத்த காரை நிறுத்தினா மேலே தூக்கிடும். இந்த மாதிரி இது எல்லா இடங்கள்லயும் இருக்கு. ஒரு மிஷின் அந்த வெர்டிகல் பார்க்கிங் அமைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்க 3 கோடி 4 கோடி அந்த அளவு தான். நம்மளால ஒரு 1000 கோடியில எவ்வளவு தூரம் அமைக்க முடியும் அப்படிங்கறத நீங்க பாருங்க. இதை ஒரு திட்டமாக கொண்டு வந்து சாலை ஓரங்கள்ல இந்த பார்க்கிங் எல்லாம் வெர்டிகல் பார்க்கிங் எல்லாம் நம்ம கொண்டு வந்தோம்னாலே மிகப்பெரிய அளவுல குறைக்க முடியும். அதுல ஒரு தொழில்நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெர்டிகல் பார்க்கிங் எல்லாத்தையும் இன்டகிரேட்டடா நம்மளால செல்போன்ல கொண்டு வந்துட முடியும். இந்த பார்க்கிங்ல இத்தனை ஸ்லாட் அவைலபிளா இருக்குங்கிறத உங்களோட இதுல கொண்டு வந்துட முடியும். நீங்க உதாரணத்துக்கு நாம வந்துட்டு இந்த தெருவுல 13வது தெருவுல நான் வந்துட்டு நிறுத்த போறேன் வாகனத்தை நீங்க வந்துட்டு போட்டுட்டீங்கன்னா
அதுல எத்தனை பார்க்கிங் அவைலபிளா இருக்கு, நீங்க போறதுக்குள்ள அதுல ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் எத்தனை இருக்கு, இல்ல அது ஃபில் ஆச்சுனாக்கா பக்கத்துல எந்த பார்க்கிங் இருக்கு, இது எல்லாத்தையும் உங்க செல்போன்ல வந்துடும். நீங்க தேடவே தேவையில்ல, நேரா கொண்டு போய் அந்த பார்க்கிங்ல புக் பண்ணிட்டு அந்த பார்க்கிங்ல நிறுத்திட்டு நீங்க வெளில போயிடலாம். அப்போ இது போல நீங்க தேடி நிறுத்தி அலைஞ்சு இல்ல சாலை ஓரத்துல வந்துட்டு பார்க்கிங் பண்ணிட்டு போறது, இது எல்லாத்தையும் நிறுத்திட்டோம்னாலே உங்களால வாகன நெரிசலை மிக எளிமையா வந்துட்டு குறைச்சிட முடியும். இதை நோக்கிய திட்டங்களை அவங்க செய்யறதே இல்லை. இதை நாம செய்வோம். வேலை வாய்ப்புக்கான திட்டங்கள் வந்து இப்ப கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி தொகுதியை மேம்படுத்துற விஷயத்துக்கு நீங்க சொல்லிட்டீங்க. தொகுதி மக்களுக்கான மேம்படுத்துதலுக்கு அதுக்கு என்ன திட்டங்கள் இருக்குது? தொகுதி மக்களுக்குன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி கூட வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நிலமும் வளமும் கெடாத திட்டங்களை வந்துட்டு கொண்டு வர்றது அப்படிங்கறத உருவாக்கியிருக்கும். இதுல இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வட மாநில தொழிலாளர்களோட எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ள வந்து கொண்டே இருக்கிறதுனால நம்மளுடைய அடித்தட்டு மக்களுடைய வேலை வாய்ப்புகள் பறி போய் கொண்டே இருக்கிறது. இதை நாங்க பல இடங்கள்ல பேசி இருக்கிறோம், பேசி கொண்டு இருக்கிறோம். இப்ப இதுக்கு ஒரு உள்நுழைவு அனுமதிங்கிறத ஒண்ணு வர வைக்கணும். எவ்வளவு வடமாநில தொழிலாளர்கள் வர்றாங்கிறது இது பண்ணணும். ஒவ்வொரு நிறுவனத்திலையும் குறைந்தபட்சம் 80% வந்துட்டு அது தனியார் நிறுவனமோ அரசு நிறுவனமோ குறைந்தபட்சம் 80% தமிழர்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை கொண்டு வரணுங்கிறோம். இது எல்லாமே நம்ம வந்துட்டு அரசாட்சி அமைக்கும் போது இதை நம்ம செய்வோம். இப்ப நம்ம செய்யக்கூடியது என்ன, நம்ம ஒரு எம்பி மட்டும் வென்று வந்தால் கூட நம்ம செய்யக்கூடியது என்னன்னாக்க மகளிருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து பல இடங்களை வச்சிருக்கோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னாக்க கிராமப்புறங்கள்ல உள்ளவங்களுக்கு ஆடு மாடு கோழிகளை கொடுத்து வளர்த்தெடுத்து அதனுடைய பால் இறைச்சி முட்டை இவற்றையெல்லாம் வந்துட்டு அரசே கொள்முதல் கொண்டு அதன் மூலமாக வந்துட்டு அவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தருவது அப்படிங்கறத ஒரு திட்டத்தை முன் வச்சிருந்தோம். நகர்ப்புறங்களுக்கு உள்ளவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க மாடி தோட்டங்கள் அமைச்சோ இல்ல வீட்டு வாசல்களில் இருக்கக்கூடிய தோட்டங்கள் மூலமாகவோ காய்கறிகளும் கீரை வகைகளையும் வந்துட்டு விளைவிச்சு அவர்களால் கொடுக்க முடியும். இதை விளைவிக்கிறது மூலமாக அவர்களுக்கு சந்தைப்படுத்துதல் தான் மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். எல்லாராலையும் விளைவிக்க முடியும், ஆனா சந்தைப்படுத்துதல்ங்கிறது மிகப்பெரிய கடினம். இப்போ இது விளைவிக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம், அவங்க விதைகள் கொடுக்குறோம், அவங்க விளைய வச்சு நாம கிட்ட திருப்பி கொடுத்தா போதும், நாமளே கொள்முதல் பண்ணிக்கிறோம், இதை கொண்டு போய் நாம சந்தைப்படுத்திக்கிறோம். அப்போ அவங்களுக்கு உண்டான வேலை பளுங்கிறது மிக மிக குறைவு, ஆனா வருமானம் மிக அதிகம். அப்போ ஒவ்வொரு பெண்களாலையும் குறைந்தபட்சம் மாசத்துக்கு 25,000 வரைக்கும் நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது கிராமப்புறத்துல இருந்தாலும் சரி நகர்ப்புறத்துல இருந்தாலும் சரி பெண்களாலே அதை செய்ய முடியும். அவர்களுடைய தினசரி வேலையை பார்த்து கொண்டே அடிஷனலா இதை செய்ய முடியுங்கிறதுக்குண்டான திட்டங்களை நம்ம வச்சிருக்கோம், அதை செயல்படுத்துவோம். இதை தாண்டி ஒன்றும் பரவலாக ஒரு கட்டமைப்பு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு 500 பெண்களுக்கு இல்லை 1000 பெண்களுக்கு இங்கே தொழிற்சாலையெல்லாம் உள்ளே கொண்டுட்டு வர முடியாது. அப்போ அதுக்கு ஏற்ப அவங்களுக்கு அங்கேயே வேலை செய்கிற மாதிரி பெண்களுக்கு இல்லை இளைஞர்களுக்கு இப்படியான ஒரு கட்டமைப்புக்கு ஏற்ற மாதிரியான மாற்று வேலை திட்டங்களை எல்லாம் முன்வைக்கிறீங்களா? இல்லை, நம்ம வந்துட்டு வேலை வாய்ப்புகளுக்குன்னு உண்டான போர்ட்டல்ஸை வந்துட்டு ரொம்ப எளிதாக கிரியேட் பண்ண முடியும். அது ஒரு கடினமான ஒரு விஷயமே இல்லை. வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு தேடக்கூடிய பெருமுதலாளிகள் இங்க பல பேர் இருக்காங்க. அதனாலதான் வட இந்தியாவிலும் இவ்வளவு தூரத்தை வந்துட்டு குவிக்கிறாங்க. அதே நேரத்தில் வேலை இல்லை, எனக்கு வந்துட்டு கடினமாக இருக்கிறது, உழைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் இங்க இருக்காங்க. இவர்களுக்கு 2 பேரையும் வந்துட்டு இணைக்கக்கூடிய பாலமாக நம்ம செயல்பட்டா போதும். அதற்குண்டான போர்ட்டல்களை ரொம்ப எளிதா நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஒரே ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்க நியாயமான சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதா, அவர்களுக்கு உண்டான ஊதியமும் அதற்குண்டான விடுமுறைகளும் அதற்குண்டான வேலை வாய்ப்பும் சரியா கொடுக்கப்படுதா அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திட்டோம்னா போதுமானது. இங்க வட இந்தியர்கள் வேண்டான்னு சொல்லிட்டு இவர்கள் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களையே வேலைக்கு அமர்த்துவாங்க. அதை நம்ம செஞ்சா மட்டும் போதும், செய்தாவே போதும். அது நிறைய திட்டங்களை வந்து முன் வச்சிருக்கீங்க. உங்களுடைய தொடக்க நேர்காணல் தான் அது. இன்னும் தேர்தல் நெருங்க மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி. நன்றி. மருத்துவரே.